friends, இது நம்ம ஃபன் தமிழ் கிச்சன். இன்னைக்கு நாம ரவை கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ரவை கேக் செய்ய தேவையான பொருட்கள்: 1 கப் ரவை, 1/2 கப் பால், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1 கப் எண்ணெய் எடுத்துக்கலாம், 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 கப் சர்க்கரை பவுடர் பண்ணி வச்சிருக்கோம், கொஞ்சம் நட்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பவுல் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 1 கப் ரவை எடுத்துருக்கோம், அதனால 1/2 கப் மைதா எடுத்துக்கலாம். நாம எடுத்து வச்சிருக்கிற 1 கப் பவுடர்டு சுகரை சேர்த்துக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். 1 கப் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 கப் பால் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பிளெண்டர் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், கேக் டின்ல பேக்கிங் ஷீட் அடிய வச்சுக்கலாம். அதுல லைட்டா எண்ணெய் தடவி விட்டுக்கலாம். அப்பதான் கேக் ஒட்டாம வரும். 180 டிகிரி டெம்பரேச்சர்லயும் 10 மினிட்ஸ்லயும் அவனை ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். அதோட நாம் கட் பண்ணி வச்சிருக்கிற நட்ஸ் சேர்த்துக்கலாம். நாம் எடுத்து வச்சிருக்கிற டூட்டி ஃப்ரூட்டியும் சேர்த்துக்கலாம். நட்ஸும் டூட்டி ஃப்ரூட்டியும் சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் கேக்கு. சேர்த்துட்டு விஸ்க் வச்சு பீட் பண்ணீங்கன்னா போதும். 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், டூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் நல்லா கலந்துருச்சு. கேக் செய்ய தயாராயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க கேக் டின்னுக்கு மாத்திக்கலாம். அதை நாம அவன்ல வச்சுக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு 180 டிகிரி டெம்பரேச்சர்லயும் 30 மினிட்ஸ்லயும் செட் பண்ணிக்கலாம் அவனை. நாம செட் பண்ண டைம் முடிஞ்சிருச்சு. கேக் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய ரவை கேக் தயாராயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அவன்ல இருந்து வெளியே எடுத்துக்கலாம். கேக் டின்னுல இருந்து மாத்திக்கலாம். இந்த மாதிரி மாத்திக்கோங்க, அப்பதான் உடையாம வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம கேக்கை கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு உள்ள. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான ருசியான டேஸ்டான ரவை கேக் தயாராயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிடலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.